ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அப்பம் ரெசிபியோட வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு ஒரு 3/4 டம்ளர் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு அவல் எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவல் எடுத்து நீங்களே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்க போறோம். ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன கன்சிஸ்டன்சில வேணும்னா நமக்கு தோசை இருக்குங்களா, தோசை மாவு கன்சிஸ்டன்சில நமக்கு வேணும். ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா நீங்க கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கட்டி அதிகமா இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவைப்படும். பாருங்க, இப்போ நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, அந்த ஸ்பூன் எடுக்கும்போது பார்த்தீங்களா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஒரு பிஞ்சு சோடா உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம். இப்போ நம்ம ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தோசை சுடுற மாதிரியே நம்ம ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அதோட கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. அந்த அப்பத்துக்கு மேலே பார்த்தீங்களா ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா? அதுதான் அதோட கரெக்டான ஒரு ப்ரிப்ரேஷன். அந்த மாதிரி வரணும். ஒரு சிலவங்க அது வராது இருந்தால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் இது ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு அப்பம். எல்லோரும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ எல்லோரும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம செகண்ட் சைடு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்ம ஒரு பேனுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அப்பம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.